ஊட்டியில் நடந்த காய்கறி மற்றும் தோட்டக்கலை கண்காட்சியை 16,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்தனர். தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஊட்டி கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் 5வது காய்கறி கண்காட்சி நடந்தது. தர்மபுரி, சேலம், கோவை, திண்டுக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, திருச்சி, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளையும் காய்கறிகளின் வளத்தை பறைசாற்றும் வகையில் இக்கண்காட்சி நடந்தது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறை மற்றும் விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்திருந்தன. காய்கறிகள், பழங்களைக் கொண்டு பறவைகள், விலங்குகள், பூக்கள் என பல்வேறு வடிவங்களை உருவாக்கியிருந்தனர். முருங்கைக்காயை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த ஈஃபில் டவர் பார்வையாளர்கள் அனைவரையும் கவர்ந்தது. In Kotagiri, I am given to understand that this show is taking place for the 5th year. And we are very happy, and I am very happy to note that all the vegetables are used to depict various models. You are seeing in the back of me the Eiffel Towers made out of the drumstick. It is very, very beautiful. Like that, all the stalls here are very impressive. We appreciate the efforts taken by the Horticulture Department and the Nilgiris District Administration for organizing this vegetable show. We are very happy. The tourists are feeling very, very happy about this. கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இக்கண்காட்சியை 16,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளுக்கு நிறைவு விழாவில் பரிசுகளும் வழங்கப்பட்டன.